பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் யாரை கேட்டாலும் யாரோடு பேசினாலும் உங்களுக்கு அவரை தெரியுமா, இவரை பார்த்திருக்கீங்களா, இவர் யார் தெரியுமா, இவருக்கு நான் யார் தெரியுமா, எங்க குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவேன், எனக்கு தெரியாத அதிகாரிகளே கிடையாது, நான் கூப்பிட்டால் எல்லோரும் என் கூட வருவார்கள், நான் ஒரு வார்த்தை சொன்னால் உயிரையே கொடுக்கும் ஆட்கள் என் கூட என் பின்னே இருக்கிறார்கள், நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லா ஜனத்துடனே ஒத்து போக வேண்டும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. தேவ பிள்ளைகளே, அநேகர் இப்படி கள்ளனை கண்டால் கள்ளனோடும், கொலை செய்கிறவர்களை கண்டால் அவர்களோடும், போதை வஸ்துகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களை கண்டால் அவர்களோடும், இப்படி சாக்கடையில் புரண்டு கிடக்கும் பன்றியை போல, மீன் கடைக்கு அருகில் மீன் தலை முள் குடல் வால் சாப்பிடும் கடிநாய்களைப் போலவும் உலகத்திற்கு சிநேகிதமாக இருக்க விரும்புகிறார்கள். அதுவும் அல்லாமல் தேவன் மனிதனாகிய நமக்கு துணையை தருகிறார். ஏன் தெரியுமா தேவ பிள்ளைகளே, நாம் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளை. ஆனால் மிருகங்களுக்கு இணையை கொடுத்திருக்கிறார். எப்படி மிருகங்களுக்கு இணையை கொடுக்கிறார்? எப்படி இணைந்து அது என்ன செய்யும்? மிருகங்கள் இணைந்து பிரிந்து விடும். இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை மிருகங்களைப் போல உலக சிநேகமாக, உலக அன்பாகவே இருக்கிறது. நாம் இறந்த பின்பு பரலோகம் போனால் என்ன, நித்திய மோட்சத்திற்கு போனால் என்ன, வைகுண்டத்திற்கு போனால் என்ன, நரகத்திற்கு போனால் என்ன என்று, எப்படி நரகத்துக்கும் போனா கூட தான் என்ன என்று, இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் நினைத்தது போல வாழ வேண்டும், அடிச்சு பொழிச்சு சுக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக அன்பு போதும் என்று வாழ்கிறார்கள். இது நம்மை உயிரோடு வைத்திருக்கும் நம் தேவனுக்கு விரோதமானது. அவர் இப்படி நாம் இருந்தால் நம்மை அவர் அன்பு செய்ய மாட்டார் தேவ பிள்ளைகளே, நம்மை தண்டிப்பார் தேவ பிள்ளைகளே. தேவன் விரும்பும் ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாள் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் இந்த நாள் எந்த பாவமும் செய்யாதபடி நான் இருக்க வேண்டும், உதவி செய்யுங்க ஆண்டவரே, நானே வெறுக்கிற கெட்ட சுபாவத்தை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை திருப்பி செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அதிகாலையில் ஜெபித்து விடுங்க தேவ பிள்ளைகளே. 100க்கு 100 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை அன்பு செய்து, உங்களை அற்புதத்தை செய்து, உங்களால் விட முடியாத எல்லா காரியங்களையும் சரி செய்வார். இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவார். அல்லேலூயா. உங்கள் குற்றங்களை மன்னிப்பார், குறைகளை நிறைவாக்குவார். இனி உலக சிநேகத்தை வெறுக்க உதவி செய்யும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த நாளிலும் உலக ஆசை, இச்சை, ரோகங்களை, ஆண்டவரே உலகத்தில் உள்ள காரியங்களை உம்மை காட்டிலும் எந்த காரியத்திலும் அதிகமாக நாங்கள் நேசிக்காதபடி, சிறு வயது முதல் இந்த நாள் வரை எங்களோடு படித்தவர்கள், வேலை பார்த்தவர்கள், சொந்த பந்தங்கள், எங்கள் உறவுகள் அநேகர் ஆண்டவரே மண் மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். ஆனாலும் எப்போதோ சாக வேண்டிய எங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை குடும்பமாக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்தா உண்மையே நேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் ஆண்டவரே இயேசுவா, இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவ்வளவு ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, போஷிப்பீராக, இவர்கள் காரியத்துல எல்லாம் கைகூட செய்வீராக. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய வழிவாசலை திறந்து உங்களுடைய சித்தம் திட்டத்தை 100க்கு நிறைவேற்றி ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.